வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் மதிப்பெண் முறையிட மாற்றணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே சமமாக பண்ணுங்கள் கோரிக்கைகள் வைத்திருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சுங்க. ஜூலையில் தேர்வு நடக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் அடுத்த கட்ட நிகழ்வாக என்ன இருக்கும், சிறப்பு டெட் இருக்குமா இருக்காதா என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக நான் சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் குறைத்திட வழக்கு. ஆசிரியர் தகுதி தேர்ச்சி மதிப்பெண் குறைத்திட வழக்கு ஒன்றை ஏற்படுத்திட்டுருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்கணும். எதற்காக குறைக்கிறீங்க, என்னத்துக்காக குறைக்கிறீங்க அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அரசாணை எண் 23 பள்ளி கல்வித்துறை நாள் 28/1/2021 படி ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட 29/1/2021 சேலஞ்ச் செய்து வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆல் அதர் ரிசர்வ்டு கேட்டகரி பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி 50% மதிப்பெண், 40% எஸ்சி, 60 குறைத்திட வழக்கு தொடரப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை இதை விசாரணை, அதாவது இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்குது. இதோடைய இறுதி தீர்ப்பு இன்றைக்கி கிடச்சிரும். இதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் மாறுதல்கள் ஏற்படும் அப்படின்றத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு இதில் கிளாரிட்டியாக சொல்ல போகிறேன். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்சமயம் பார்த்திங்கன்னா கூடுதலாக போனஸ் மதிப்பெண்கள் வழங்கணும் அப்படின்றது கோரிக்கைகள் நிறையா பேர் வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா என்பது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நிச்சயமாக போனஸ் மதிப்பெண்கள் 2லிருந்து 5 மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே கிடையாது, இது ஒரு வேளை இந்த டெட் பாஸ் ஜிஓ ஏதாவது சேஞ்சஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய குழப்பங்கள் அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாமே என்ன நடக்கும்ன்றது இன்று பார்த்திங்கன்னா அந்த தீர்ப்புக்கு பிறகு தான் என்னன்றதே நமக்கு ஒரு ஃபைனலைஸஸ் நம்மளால் சொல்ல முடியும் மக்களே. அதனால் வெயிட் பண்ணுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்த தீர்ப்பு வர்றது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு. ஸோ டெட்டில் பார்த்திங்கன்னா சிறப்பு டெட்டுக்கு உண்டான தேர்வு தேதிகளை வெளியிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள், அரசு பணியில் இருக்க ஆசிரியர்கள், அது மட்டுமே கிடையாது, ஆல்ரெடி தோல்வி அடைஞ்ச ஆசிரியர்களுக்கு எப்பொழுது டெட் தேர்வை நடத்தி முடிப்பாங்க அப்படின்ற ரொம்ப பெரிய பெரிய கேள்விக்குறிகள் எல்லாமே நாளுக்கு நாள் இருக்குங்க. ஸோ டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைஞ்ச மக்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால ஸோ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஓரிரு தினங்களில் ஸோ ஒரு நல்ல செய்திகள் வர இருக்குது. அவர்களுக்கு உண்டான ஒரு டெட் தேர்வுடைய ரிசல்ட்ஸ் மீண்டும் பார்த்திங்கன்னா தேர்வு அறிவிப்பு அரசாணையை வெளியிட போகிறாங்க. இதற்குண்டான ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக நமக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் கிடைத்துவிடும். மக்களே ரெடி ஆகிக்கோங்க. இதற்கான அப்டேட்கள் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்தில் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்துவிடும். ஸோ இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.